ஹலோ கைஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தையெல்லாம் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணி அதே ஹேபிட்டாக மாற்றி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாவே போதும். ஸோ அப்படிப்பட்ட 10 டைனியான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பாடி லாங்குவேஜ். நம்மளோட பாடி லாங்குவேஜுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறனாலேயே நம்மளை இன்னுமே பெட்டராக, இன்னுமே கம்ஃபர்டபுளாக, இன்னுமே நம்பிக்கையோட அதை ஃபீல் பண்ண வைக்கும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே உங்கள் மேலே டவுட் வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி போஸ்டரை சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ரொம்ப பெண்ட் பண்ணி நிற்காம ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ப்ராடாக உங்களோட ஷோல்டர்ஸை வச்சு நிற்க பழகுங்க. நீங்க கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம உங்க கால் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டெப் முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு காலை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப கிரிப்போட நிக்க பழகுங்க. நீங்க அப்படி நிற்கும் போதே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம உங்களோட ஃபிங்கர்ஸ் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க டென்ஷனா இருக்கும்போது நகத்தை கடிக்கிறது, கையில தபலா வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு கையை ரெண்டையும் ஸ்ட்ராங்கா இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இதனாலேயே உங்களோட மைண்ட் நீங்க இன்னும் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் உங்களோட கண்ணில் ரொம்ப தெளிவு இருக்கணும். நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபேஸில் மட்டும் இல்லை, உங்களோட கண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே தெரியாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டர் சேஞ்ச் எல்லாம் நீங்கள் பண்ண உங்களோட பாடி நிஜமாவே நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சு உங்களோட பிரெயினுக்கும் அது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் நீங்கள் எங்கேயாவது பேச போறீங்க, முக்கியமாக ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல டெசிஷன் எடுக்க போறீங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் பேச ஆரம்பிங்க. தி செகண்ட் ஒன், 5 செகண்ட் ரூல். நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாவே உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்ஃபியூஷனையும் ஒரு பயத்தையும் கொடுத்துரும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த 5 செகண்ட் ரூலை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, இல்ல பயம் வருது அப்படிங்கிறப்போ 5 to 1 கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க 1ன்னு கவுண்ட் பண்ணி முடிக்கும் போது டக்குன்னு அந்த விஷயத்த நீங்க பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார்கிட்டயாவது பேசணும், ஆனா நீங்க பயப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட், 5 to 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் டக்குன்னு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களோட பயம் உங்களை விட்டு போயிட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் அண்ட் ரூல். இந்த கேஸ் அண்ட் ரூலுங்கிறது என்னதுன்னா, ஒரே நாள்ல ரொம்ப பெரிய டெசிஷன் எடுத்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறத விட்டுட்டு டெய்லி குட்டி குட்டியான சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ் ஆனாலுமே பர் இயர்ல 30 to 37% நீங்க இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. இப்போ ஒரு புக்கு படிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே ஹோல் புக்கை படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ டெய்லி ஒரு பேஜஸ் படித்தாவே அந்த ஹோல் புக்கை நீங்கள் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சும் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணுறதே உங்களுக்குள்ள ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரும். ஃபோர்த் ஒன், ஸ்பீக் வித் கிளாரிட்டி. நீங்கள் உங்களோட லைஃப்பில் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க தெளிவா பேசவும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது டோட்டலா ஸ்டாப் பண்ணிருங்க. ஸோ நீங்க எங்கேயாவது பேசும்போது கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் பொறுமையா, ரொம்ப கிளியரா, கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிங்க. நீங்க சொல்ல வர விஷயம் இன்னுமே கான்ஃபிடென்ட்டா போய் ரீச் ஆகணும் அப்படின்னா பேசுறவங்களோட கண்ணை பார்த்து பேச ஆரம்பிங்க. கேட்கறவங்க ரொம்ப அட்டென்ஷனா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்காம கொஞ்சம் உங்களோட டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் போல்டா பேச ஆரம்பிச்சிருங்க. ஆக மொத்தத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல ஆரம்பிங்க. அதுதான் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரும். 5th ரூல் ரொம்ப ஒரு மேஜிக்கான விஷயம், மிரர் அஃபர்மேஷன். டெய்லி கண்ணாடியை பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எஸ் நான் டேலண்டான பர்சன் தான், நான் ரொம்ப புத்திசாலியான பர்சன் தான், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் சொல்லிட்டு அட்லீஸ்ட் 5 நிமிஷம் ஆச்சும் உங்களுக்கே நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லி பேச பேச உங்களோட பிரெயின் அதை உண்மைன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடும். இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத பர்சன் சொல்லிட்டு நீங்க நம்பிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி டெய்லி பேச பேச உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரது நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க டெய்லி பேசும்போது ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த பேச ஆரம்பிங்க. எஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், எஸ் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன், நான் ஒரு புத்திசாலியான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி நானும் வின் பண்ண போற பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்ல சொல்ல நிஜமாவே உங்களோட லைஃப்ல நீங்க வின் பண்ணி காமிச்சிருவீங்க. உங்களோட வேர்ட்ஸ் தான் உங்களோட நம்பிக்கையை டோட்டலா சேஞ்ச் பண்ணும். 6th ஒன், கிவ் யோர் பெஸ்ட். நம்ம நிறைய இடத்துல நம்மளோட ஹோல் எனர்ஜியை கொடுத்து ஒர்க் பண்றோமே தவிர ஹோல் டேலண்ட்டை யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இனிமேல் நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அதுல உங்களோட எனர்ஜி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் இல்ல, அதை விட அதிகமா உங்களோட டேலண்ட்டையே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ங்கிறது கண்டிப்பா வரலாம், ஆனா அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாம இருக்கவே கூடாது. நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அதுல 100% உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்க அதுல தோத்தே போயிட்டாலும் நான் இவ்வளோ என்னோட டேலண்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். 7th ஒன், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், யுவர் அவுட்ஃபிட் அஃபெக்ட்ஸ் யுவர் கான்ஃபிடென்ட். இது வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ற பர்சனா வேணா இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வியர் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட அவுட்ஃபிட்டே உங்களை இனி பவர்ஃபுல்லான கான்ஃபிடென்டான பர்சனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா டெய்லி குட்டி குட்டி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, வாட்சஸ் வியர் பண்றது, ஆக்சசரிஸ் வியர் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுங்க. இதே பாய்ஸா இருந்தீங்கன்னா ஹேர் கட் ப்ராப்பரா வைக்கிறது, பியர்டை ப்ராப்பரா ட்ரிம் பண்றது, ஷர்ட் அயன் பண்ணி போடுறது, ஷூஸ் போடுறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி சேஞ்சஸ் கொண்டு வாங்க. நீங்க இன்னுமே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப்பும் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது, நெயில் பாலிஷ் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்க இன்னி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால நீங்க பார்க்க அழகா மட்டும் இல்லாம உங்களுக்கே நீங்க கான்ஃபிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. 8th ஒன், தி ஒன் வின் ரூல். இதுல நீங்க டெய்லி ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே சக்சஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி காலையில எந்திரிக்கும் போது சக்சஸை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எந்திரிச்ச உடனே உங்களோட பெட்டை நீங்களே கிளீன் பண்றது, எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் வாக் பண்றது, லைட்டா ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தையே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். நம்ம பெட்டை யாரோ கிளீன் பண்ணிக்கட்டும்னு விட்டுருப்போம். காலையில எழுந்துச்சு தண்ணி குடிக்கணுமா, டீஆர் காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருப்போம். வாக்கிங் பண்றது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சோடனே போனை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் மாத்திட்டு உங்களுக்கான விஷயத்த நீங்க பண்ணும்போது இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு சக்சஸா கன்சிடர் பண்ணி அதையுமே டெவலப் பண்ண ஆரம்பிங்க. இப்படி ஒரு குட்டி குட்டி சக்சஸை நீங்க பண்ணும்போது உங்களோட மைண்ட் தானாவே ஹாப்பியா மாற ஆரம்பிச்சிடும். நான் இது ஒரு சக்சஸா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 9th ஒன், அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் கீப் கோயிங். இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனா அது எல்லாருமே நெகட்டிவான தாட் ப்ராசஸ்லயும் நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்லயும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்டா ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க என்னைக்காச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்றதை விட்டுட்டு இது என்னோட லேர்னிங் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபிளாஸுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயம்தான். ஸோ அது ஒரு யூனிக்கான விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையுமே கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தோத்தே போயிட்டீங்கனாலுமே இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மை சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்டுங்கிறது நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறனால மட்டும் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களோட தப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சு அதை நீங்க அக்செப்ட் பண்ணும் போதுமே உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் தானாவே பில்ட் ஆகும். 10th ஒன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், ஸ்மைல் மோர். இது நீங்க கான்பிடென்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டை ட்ரிக் பண்றதுக்கான ஒரு விஷயமும் கூட. நீங்க ஒரு தடவை ஸ்மைல் பண்ணும் போதும் நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க, நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னல்ஸை உங்களோட பிரெயினுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஈவன் நீங்க ஒரு இடத்துல கான்பிடென்டாவே இல்லைனாலுமே ஸ்மைல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க ஸ்மைல் பண்றதுங்கிறது உங்களை இன்னுமே அப்ரோச்சபிளா, இன்னுமே உங்களை செல்ஃப் அஷோர்டா ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்மைல் பண்றதுனால உங்களோட மூட் இன்ஸ்டன்டா சேஞ்ச் ஆயிரும். நீங்க எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கான சுச்சுவேஷன்ல இருக்கும் போதோ நீங்க டக்குன்னு ஸ்மைல் பண்ணும்போது உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஹாப்பியா மாத்திரும். ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத விட கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றதே உங்களோட பிரெயின் கேட்ச் பண்ணி அப்படியே உங்களை டீச்சும் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ கான்ஃபிடென்ட்டுங்கிறது நீங்க பெஸ்டா இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு உங்களை பிலீவ் பண்றதும் கூட தான். இப்படி குட்டி குட்டியான டைனி ஹேபிட்ஸை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுனாலயே உங்களுக்குள்ள ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். அது நீங்க ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிற பர்சன்ஸும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் கான்ஃபிடென்ட்டா ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை இன்னுமே உங்களை கான்ஃபிடென்ட்டா மாத்திரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.